பிரம்ம சம்ஹிதை 3 மற்றும் 4ஆம் வசனங்களின் விளக்கம். கர்ணிகாரம் என்பது 6 மூலைகளையும் வஜ்ராயுத சாவியையும் கொண்ட ஒரு சிறந்த மந்திரம். 6 கால்கள் கொண்ட வண்டுகளின் 6 மடங்கு நிலை இயற்கையாலும் மனிதராலும் உண்டாகிறது. அன்பு, ஆனந்தம் மற்றும் பேரானந்தத்தின் சுவையில் நிலை பெற்றிருப்பதற்கு ஒளியின் வடிவில் மனு காமத்தின் விதையுடன் தொடர்புடையவர். அதுவே அந்த பகுதிகளில் பட்டு அதுவே அந்த அழகின் இலைகள். முடிவுரையானது கர்ணிகாரம் 1000 இதழ் தாமரையின் கர்ணிகாரத்தில், அதாவது பசு கொட்டகையின் நடுவில் மகத யந்திரம், சிறப்புமிக்க பெரும் கருவி, ஷட்கோணம், தனித்த 6 கோணங்கள், வஜ்ர கீலகம், பௌதிக ரீதியான பிரகாசமான குறியீட்டு சக்தி வாய்ந்த ஸ்தானம். அதில் 18 எழுத்து மந்திரராஜர் 6 அங்கங்களில் இருந்து 6 பாகங்களாக அமைந்து ஷடங்க ஷட்பதி ஸ்தானம் என்று வெளிப்படுகிறது. பிரகிருதிய புருஷேனச்ச என்பதில் அதில் மூல இயற்கையும் மனிதனும் குடிகொண்டுள்ளனர். பிரேமானந்த வடிவத்தின் இருப்பிடமாகும். ஜோதி ரூபமான மனுன காமபீஜேன சங்கதம் இந்த ஒளி வடிவிலான ஆசையின் விதை. மேலும் காமம் காயத்ரி மந்திரத்தில் அடங்கியுள்ளது. தத்கிஞ்சல்கம் ததன்ஷானம் குங்குமப்பூ வடிவிலான அந்த தாமரையின் கருமையான பகுதியுடன் உன்னதமான அன்பு கொண்ட பக்தனுடன், அதாவது தன் இனத்தை சேர்ந்த இடையர்களுடன் இருப்பிடம். அவர் இயற்கையும் மனிதனும் கொண்டுள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த கிருஷ்ண தத்துவம் நடுவில் ஒரு சாவி வடிவில் அமைந்துள்ளது. மேலும் 18 எழுத்து மந்திர ராஜ்யத்தை 6 அங்கங்களில் இருந்து 6 பாகங்களாக பிரித்து 6 அடி தலமாக அவர் ஒளிர்கிறார். கோகுலம் எனப்படும் அதே நித்திய இருப்பிடத்தின் கர்ணிகாரம் 6 கோண வடிவிலான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இருப்பிடமாகும். அதன் கிஞ்சில்கம், அதாவது குங்கும பூவும் மயில்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அங்கங்களான மேலான அன்பு கொண்ட பக்தர்களான ஒரே நன்மையை உடைய பசுக்களின் இருப்பிடமாகும். அவை மதில் சுவரில் பௌதிக சூழலை அலங்கரிக்கின்றன. அந்த தாமரை மலரின் இதழ்களின் பரந்த கொத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், ராதை மற்றும் பிறரின் அன்பிற்குரிய பெண்களின் தோட்டம் போன்ற இருப்பிடமாகும். ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை இது ஸ்ரீ 3 மற்றும் 4ஆம் வசனங்களின் விளக்கத்தின் முதல் பகுதி இனிதே நிறைவடைந்தது.